வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. அதில் இன்று நாம் கேட்க இருப்பது கதை எண் 2. புது டெல்லி கன்னாட் பிளேஸ் பகுதியில் வசிப்பவர் ரவீந்தர். பெரிய அழகான வீட்டில் அவருடைய வாசம். அது அவருக்கு பெற்றோர் சம்பாதித்து வைத்தது. வங்கிகள் மற்றும் இதர நிறுவனங்களில் தேவைக்கு அதிகமான டெபாசிட் பணம், அதில் வரும் வட்டி மற்றும் பங்கு லாபம் எக்கச்சக்கம். அதிலும் செலவு போக சேமிப்பு. பிரச்சனை எதுவும் இல்லாத வாழ்க்கை அவருடையது. தூக்கம், ஊர் சுற்றுவது, கிளப்பு, சினிமா, டிவி, இதுதான் அவரது அன்றாட நடவடிக்கைகள். மொத்தத்தில் கவலையில்லாத மனிதர் அவர். காலை மணி 9:40. சோம்பலாக இன்னும் படுக்கையிலேயே புரண்டு கொண்டிருந்த போது வீட்டின் அழைப்பு மணி இன்னிசையாக ஒலித்தது. மெதுவாக எழுந்து கதவை திறந்து பார்த்தபோது இன்ப அதிர்ச்சி. அவரது நெடுநாளைய நண்பர் சிவா ஹாலந்து நாட்டில் ஏதோ பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பதாக தகவல். அவர் எதிரே நின்று கொண்டிருந்தார். ஹாய், எப்படா வந்த? வாட் ஏ சர்ப்ரைஸ். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லை? நீ தானே இப்போ சொன்ன சர்ப்ரைஸுன்னு. அதே தான். இங்கே ஒரு வாரம் எனக்கு வேலை இருக்குது. உங்கூட தான் இருக்க போகிறேன். பை ஆல் மீன்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வார காலம் சடுதியில் பறந்து விட்டது. ரைட் ரவீந்தர், நான் கிளம்புறேன். நீ இங்கே சும்மா தானே இருக்க. கொஞ்ச நாள் ஹாலந்துக்கு வந்து என்னோட இரு. உங்ககிட்ட ஏற்கனவே பாஸ்போர்ட் இருக்கு. விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வா. சிவா ஹாலந்துக்கு கிளம்பி விட்டார். 1 மாத காலம் இடைவெளியில் ரவீந்தரும் ஹாலந்து சென்று சிவாவுடன் தங்கினார். பார்க்க வேண்டிய இடங்களையெல்லாம் பார்த்தார். ஒரு நாள் ஓய்வாக சிவாவின் வீட்டில் இருந்தபோது ஒரு மூலையில் சிறு சிறு டப்பாக்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். ஏய் சிவா, அது என்ன சின்ன சின்ன டப்பாக்கள்? ஓ அதுவா, அன்னாசி பழ ஜூஸுக்கு அமெரிக்காவில் ஏக கிராக்கி. நான் இங்கிருந்து அன்னாசி பழங்களை வாங்கி பக்குவப்படுத்தி இந்த டப்பாக்களில் அடைத்து அனுப்புகிறேன். எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. நீ அங்கே சும்மா தானே இருக்க, பொழுது போகிறதுக்கும் கஷ்டப்படுற. இந்தியாவில் அன்னாசி பழங்கள் நிறைய கிடைக்கிறது. நீயும் வாங்கி எனக்கு அனுப்பு. உனக்கு பொழுதும் போகும், வருமானமும் கிடைக்குமே. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே. இருந்தாலும் பார்க்குறேன். குட். முதல்ல 1 மாதத்தில் எனக்கு 50 டன் பழம் அனுப்பு. இந்தா முன்பணத்தை பிடி. முன்பணத்தை பெற்றுக்கொண்ட ரவீந்தர் டெல்லி திரும்பினார். சுறுசுறுப்பானார். 50 டன் பழம் சேகரிக்க வேண்டுமே. தனது டிரைவரை காரை எடுக்க சொல்லி டெல்லியில் ஒரு புறநகர் பகுதிக்கு வண்டியை ஓட்ட சொன்னார். கார் ஓடிக்கொண்டிருக்கையில் டிரைவர், அன்னாசி பழங்கள் கண்ணில் படும்போது மெதுவாக ஓட்டு. மரத்தில் அன்னாசி பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தால் அதை கவனித்து என்னிடம் சொல். அங்கே சென்று பழங்கள் வாங்க வேண்டும். டிரைவருக்கு சிரிப்பு தாங்கவில்லை. என்றாலும் அதை அடக்கி கொண்டு அடக்கமாக கூறினான். ஐயா, அன்னாசி பழங்கள் மரத்தில் தொங்காது. அப்படி என்றால்? அன்னாசி பழங்கள் மரத்தின் கீழ்ப்பகுதியில் தான் விளையும். தனக்கு இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியவில்லை என்று ரவீந்தர் வெட்கப்படவில்லை. பிறக்கும் போதே யாரும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பிறப்பதில்லை அல்லவா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இந்த முயற்சியில் ஈடுபடும் போதே அண்டை அயலாரது கேலியும் கிண்டலும் அவரை பாதிக்கவில்லை. சும்மா இருந்து ஊர் சுற்றி பொழுதை போக்கிக் கொண்டிருந்த இத்தனை காலமும் இதே ஊர் பொறாமைப்பட்டு சோம்பேறி என கேலி பேசி எள்ளி நகையாடிய போது திரும்பி வந்து ரவீந்தருக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் எந்த தொழில் செய்வது, ஏன் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தான் முடிந்தது. சோம்பேறித்தனத்தை உதறிவிட்டு ஒரு உருப்படியான வேலை செய்ய வேண்டும். எள்ளி நகையாடுபவர்கள் முகத்தில் கரி பூச வேண்டும் என்ற ஒரு வெறி இப்போது ஏற்பட்டுவிட்டது. அதனால் கேலி பேசியவர்களெல்லாம் அடக்க வேண்டும், ஊர்வாயை மூட வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. அது தற்போதைய அவரது முயற்சிக்கு உரம் போட்டவாறு ஆயிற்று. தனது முயற்சியில் முற்றிலும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல ரவீந்தரும் விடாமுயற்சியோடு அலைந்து திரிந்து 30 டன் அன்னாசி பழங்களை 1 மாத காலத்திற்குள் சேகரித்து விட்டார். 20 டன் பற்றாக்குறை. தனது நண்பருக்கு தொலைபேசி மூலம் இதை தெரிவித்தார். பரவாயில்லை, சேகரித்தை உடன் அனுப்புமாறு கிடைத்த தகவலின்படி முதல் தவணையாக 30 டன் அன்னாசி பழங்களை அனுப்பி வைத்தார். ஆரம்பிக்கப்பட்ட பணி நிற்கவில்லை, தொடர்ந்தது, வளர்ந்தது. அவரது குறிக்கோளுக்கு ஏற்ப ஊரும் தன் வாயை மூடிக்கொண்டது. ரவீந்தரை மரியாதையுடனும் வியப்புடனும் பார்க்க ஆரம்பித்தது. இன்று அன்னாசி பழ ஏற்றுமதியில் ஆண்டுக்கு 100 லட்சங்களை சம்பாதிக்கும் தொழிலதிபர் மிஸ்டர் ரவீந்தர். அடுத்தவரின் தேவையற்ற விமர்சனங்களை சட்டை செய்யாமல் ஒரு புன்சிரிப்போடும் தன்னம்பிக்கையோடும் எந்த செயலிலும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நம்மை ஈடுபடுத்தி கொண்டால்
நாம் ஈடுபடும் தொழில் நமக்கு புதிதாக இருந்தாலும் வெற்றி ஒன்றும் எட்டா கனி அல்ல. நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். இந்த வாராகி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். இந்த கதை உங்களை நாடி தினசரி வரும். நன்றி, வணக்கம்.